1942 வானம் புயலுக்கு முன் அமைதியாக இருந்த மாதிரி நாடு சுதந்திரத்திற்கு முன் கொதித்துக் கொண்டிருந்த காலம். திருநெல்வேலியின் ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சியின் கதை ஆரம்பிக்கிறது. வயசு 17, கண்களில் நெருப்பு, இதயத்தில் துணிவு. ஆனா அவள் ஒரே ஒரு ரகசிய கனவு. இந்த நாட்டுக்கு என் உயிரும் புறா. அந்த காலத்துல பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே அடித்தட்டு வரம்பு. ஆனா மீனாட்சி அந்த வரம்பை ஒரு கோடாக கூட மதிக்கல. ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு செய்தி வந்தது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு உதவி தேவை. செய்தித்தாள்களை இந்திய சிறைப்பட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அனுப்பணும். யாரும் முன் வரவில்லை. ஆனா ஒரு மெலிந்த குரல் மட்டும் கேட்டது. நான் செய்வேன். அது யார் தெரியுமா? மீனாட்சி. அவளுக்கு பயமில்லை. பட்டண எல்லையில் பிரிட்டிஷ் சாணக்கிய ரவுடர்கள் இருக்கின்றன. பிடிக்கப்பட்டால் சிறை அல்லது துப்பாக்கி. ஆனாலும் அந்த இரவு மீனாட்சி தனது சேலையை பொத்தி கட்டிக்கொண்டு செய்தித்தாள்களை சின்ன துண்டுகளாக உட்சுருட்டி மூங்கில் சுவற்றுக்குள் வைத்து கிராமத்தை விட்டு இருட்டில் நடந்தாள். காற்று கூட அவளை நிறுத்த பயந்தது. காவல் தாண்டி செல்லும் போது ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் அவளை பார்த்தான். அவன் குரல் கடுமை. ஹேய், வாட்ஸ் இன் யோர் பாஸ்கெட்? மீனாட்சி நடுங்கவில்லை. அவள் ஒரு புன்னகை மட்டும். உலர்ந்த அன்னாசி பழம் சார், வீட்டுக்கு போறேன். சிப்பாய் சந்தேகம் கொண்டான். ஆனா அவள் கண்களா அளவுக்கு மீறிய சாந்தம். அவன் வழிவிட்டான். அந்த கணத்தில் மீனாட்சியின் இதயம் தாளம் தவறாமல் துடித்தது. ஆனா அவள் நடந்தே சென்றாள். அந்த ஒரு நிமிடம் அவள் வாழ்க்கையை மட்டுமில்ல, நாட்டின் எதிர்காலத்தையும் காப்பாற்றியது. அவள் அந்த செய்திகளை அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கைக்கு கொடுத்த போது வரிசை வரிசையா கைப்பிடிப்புகள் கண்ணீருடன் நிரம்பிய தேங்க்யூ சிஸ்டர் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் அவள் பெயர் எங்கும் எழுதப்படவில்லை. அவள் படம் எங்கும் பதிக்கப்படவில்லை. நூல்களிலும் வரலாற்றிலும் இடமில்லை. ஆனா 1942 இந்த மண்வாசனை மிக்க தமிழ் நிலத்துல ஒரு பெண் இருட்டை உடைத்து சுதந்திரத்துக்கு சென்ற பாதையில் உயிரை பணயம் வைத்து நடந்தாள். அவள் மீனாட்சி. பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான பெண்களில் ஒரு மின் விளக்கு. நாடு சுதந்திரம் பெற்ற நாள் அவள் வீட்டின் முன்பு ஒரு சிறிய அகல் விளக்கு மட்டும் எரிந்தது. யாரும் பாராட்ட வரவில்லை. ஆனாலும் அவளுக்குள் ஒரு சத்தம். நான் என் நாட்டுக்காக ஏதோ செய்திருக்கேன். அதுதான் மீனாட்சியின் வெற்றி. பெண்களின் துணிவு எப்போதும் சத்தமடிக்காது. ஆனா வரலாறு முழங்கிவிடும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.